Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. The Muslim world அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கண்டினியூஸா இப்போ மறுபடியும் ஏமாற்றப்பட்டு முதுகுல குத்தப்படுறாங்களாங்கிறது தான் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய கான்வர்சேஷனா மாறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல அவங்க நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க நாட்டு ராணுவத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த எக்ஸ்பான்ஷன் அண்ட் இன்வேட் லெபனான் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பக்கத்து நாட்டுக்குள்ள நீங்க இன்வேட் பண்றத, போய் ஆக்கிரமிக்கிறத இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்ல இருந்து அவங்க ராணுவத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல பல வருஷமா கடக்கப்படாத லெபனான்குள்ள இருக்கிற நதி எல்லாத்தையுமே இஸ்ரேலி படைகள் வந்து இப்போ கடந்து உள்ளுக்குள்ள போய் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து எங்களால ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜ்க்கு போக முடியல, எங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற ஒரு தரப்பு ஒரு சைடு போயிட்டு இருக்குனால், இன்னொரு சைடு அமெரிக்கா ரொம்ப நாளா நாங்க அமைதியா விரும்புறோம், நாங்க வந்து மிடில் ஈஸ்ட் வந்து அமைதியா கொடுக்க போறது நான் தான், ட்ரம்ப் தன்னை ஒரு கடவுளாவே பாவிச்சுக்கிட்டாரு, நானே ஒரு கடவுள், நான் தான் வந்து மிடில் ஈஸ்டுக்கு வந்து அமைதியை வந்து போதிக்க போறேன் அப்படின்லாம் பேசின ட்ரம்ப் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஈரானுக்குள்ள வந்து நான் வந்து அமைதி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு இப்ப நேற்றுக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தை வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற மொமெண்ட் வந்துருச்சு. கடவுளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், தன்னை கடவுளா நினைச்சுக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும், அமைதியா தானே கொடுத்துருக்கணும். நேற்றுக்கு எல்லாம் முடிகிற நேரத்துல இல்ல நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. இன்டிரெக்டா ஈரான ஒரு வந்து என்ன சொல்ல, ஈரானை வந்து சரணடைய வைக்கிறதுக்கான ஒரு புஷ்ஷை வந்து ட்ரம்ப் கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ரெண்டு விஷயமும் இதுக்கு நடுவுல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, போரோட தாக்கம் வந்து இந்த ஏசி ரூம்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை விட பொதுமக்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளாகிட்டு இருக்காங்க. அங்க வந்து பலசரக்கு பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட 200-300% வந்து அதிகமா விலை போயிடுச்சு. ஒரு இறைச்சியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சிக்கனா இருக்கட்டும், ஆர் வந்து ஒரு தக்காளி வெங்காயமா இருக்கட்டும், எல்லாமே கண்டமணிக்கு விலை ஏறிட்டு இருக்குது. இன்னொரு எண்ட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி வேலை வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. சிட்டிஸை விட்டு எல்லாரும் மக்கள் வந்து கிராமங்கள் பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சிட்டிஸ்ல வந்து கண்டினியூஸா தாக்குதலை வந்து அமெரிக்கா நடத்துவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. சோ ஒரு போருக்கு நடுவுல மக்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்தியர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஸ்குவாட் அத்தனை பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. சோ அவங்களுக்குமே வந்து ஒரு அன்சர்டனிட்டி, இது முடியுமா முடியாதான்னு ஒரு தெளிவா சொல்லி தொலைங்கடாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும், இந்த மூணு விஷயத்தையும், லெபனான்குள்ள நடந்துட்டு இருக்குது, ஈரான்குள்ள நடந்துட்டு இருக்குது, இதோட தாக்கம் நம்மளோட உறவுகளுக்கு எப்படி இருந்துட்டு இருக்குங்கிற இந்த மூணு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோ டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த எந்த ஒரு பயசும் இல்லாம, எந்த ஒரு நாய்ஸும் இல்லாம என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெளிவா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் நான் பேசுற கான்டென்ட் வந்து யூடியூப் அல்காரிதம் கரெக்டா உங்ககிட்ட வந்து சேர்க்கும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நாளா, நான் அமைதிக்கான ஒரு மனிதன், நான் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை வந்து கண்டினியூஸா நடத்திட்டே இருக்கேன், இங்க அமைதி பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி வச்சு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லா பிரச்சனைகளையும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்க வேண்டியதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ கோல் போஸ்ட புதுசா தள்ளி வச்சிருக்காரு. இப்போ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம், கரெக்டா, இந்த யுரேனியம் வந்து என்ரிச்டு யுரேனியம், இதை வச்சுதான் வந்து அணுசக்தி உருவாக்குவாங்க. இந்த அணுசக்தி உருவாக்குறதுக்கு தேவையான யுரேனியம் வந்து ஈரான் வந்து எங்க கண்ணு முன்னாடி அழிக்கணும் இல்ல அழிக்கிறேங்கிற அஷூரன்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க அமைதி விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஈரான் வந்து எல்லாருக்கும் பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப ஈரானோட ஆயில வந்து நம்ம நினைச்சா வாங்க முடியாது, கேஸ் வாங்க முடியாது, நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பல கண்ட்ரிஸ் அமெரிக்கா கூட பிசினஸ் பண்ணனும்னா ஈரான் கூட பேசக்கூடாது, அப்போனா தான் ஏன் கூட பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸாவே, அதாவது ஈரானோட ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தா கூட தன்னோட நாடு செல்வ செழிப்பா இருக்கணும்னா நம்ம ஈரான் கூட பிசினஸ் பண்ண முடியாது. ஈரானோட ஃப்ரெண்டாவே கூட இருக்கட்டும், ஆனா அமெரிக்காவோட பிரஷர், ஏன்னா அமெரிக்கா தான் பெரிய பிசினஸ் கொடுப்பாங்க, அதனால நிறைய பேர் ஈரான் கூட பிசினஸ் பண்ணாம இருந்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனை அமெரிக்கா யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த சாங்ஷன்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஈரான் கேட்டாங்க, அதையுமே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு மூணாவதா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இந்த ஒரு இடம் தான் ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்குது. இதனால தான் அமெரிக்கா வந்து இந்த போர்ல ஜெயிக்க முடியல. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வந்து லைட்டா திருகுனாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா வந்து பிரஷர் ஃபீல் பண்ண முடியுது. எல்லாருக்கும் பிரச்சனை ட்ரம்ப் தான் தெரியுது. கேள்வி கேட்கறாங்க. ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து இன்டர்நேஷனலா நீங்க ஒப்படைச்சிடணும், உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மேல எந்த கண்ட்ரோலும் இல்லங்கிறத எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எங்க இருக்குது, அது மெரினா பீச் மாதிரி. இந்தியா கிட்ட வந்து மெரினா பீச் இல்லன்னு சொல்லிக்கோனா, பீச்ல பீச்சை விட்டு தண்ணி வந்து உன்னோட இல்லன்னு சொல்லு, அந்த போட் எல்லாம் உள்ளுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஆனா ட்ரம்ப் அந்த மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிறது ஈரானோட பார்டர்ல இருக்க, ஈரானோட பீச்சோட இருக்கக்கூடிய இடம். ஆக்சுவலா இன்டர்நேஷனல் லா படி அதெல்லாம் அவங்களோட தண்ணி தான். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாத்தையும் இன்டர்நேஷனலா மாத்து அப்படின்னு சொல்றாரு. பேசிக்கா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து அணுசக்தி உருவாக்குறேன்னு ஆரம்பிச்சியா அதை கம்ப்ளீட்டா கைவிட்டுறணும், நீ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிக்கிறியா அதை கம்ப்ளீட்டா கைவிட்டுறணும், மூணாவது
மூணாவது ரொம்ப முக்கியமா நீ வந்து இந்த மாதிரி தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி அதுல டோல் போட்டு சம்பாதிச்சிடலாம் நினைக்கிறியா, அதையும் கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஈரானை கார்னருக்கு தள்ளிட்டே போயிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ஈரான் மேல ஒரு தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்குது. சோ நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஈரானிய கப்பல் ஒன்றை வந்து அமெரிக்க ராணுவம் அடிச்சு அதை வந்து காலி பண்ணியிருக்காங்க. அதோட என்ஜின் ரூம் எல்லாம் காலி பண்ணி அதை ஓட விடாம டிசேபிள் பண்ணி விட்டாங்க. சோ ஈரானை வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு போர்னு ஆரம்பிச்சா ஈரான் வந்து பதிலுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரீஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எல்லாமே வந்து அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி எமிரேட்ஸா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், இங்க எல்லாமே அமெரிக்காவோட ராணுவம் இருக்காங்க. அப்போ ஈரான் அமெரிக்கா எங்க இருந்து அடிக்கிறாங்க? அமெரிக்கா வந்து உலகத்தோட மறுபக்கத்துல இருக்காங்க. அமெரிக்காவோட லாஜிக் முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம உலகத்தோட மறுபக்கத்துல இருந்துகிட்டு ஈரான் அடிக்கிறோம், ஈரான் கிட்ட உலகத்தோட மறுபக்கத்தை அடிக்கிறதுக்கான சக்தி கிடையாது, அப்போ ஈரான் பதில் அடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்காவோட சப்போர்ட் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் நியூட்ரல்னு சொன்னாலும் இவங்க நாட்டுல, அதாவது ஈரான் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரீஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த அரப் கண்ட்ரீஸ் வந்து அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட ராணுவம் இங்க இருந்து தான் தங்கி இருக்காங்க, இங்க தான் வாழ்றாங்க, அவங்க இங்க தான் அவங்க உயிர் வாழ்றதுக்கு இங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து இடம் கொடுக்கறதே சுத்தி இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ் தான். அவங்களோட பேஸ்ல இருந்து தான் ஈரானைய அமெரிக்கா அடிக்கிறாங்க. கரெக்டா? சோ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், இந்த அரப் கண்ட்ரீஸை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. அப்ப அரப் கண்ட்ரீஸ் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா கிட்ட போற நிறுத்துன்னு கேக்குறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க, அந்த போரை நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அமெரிக்கா என்னதான் ஈரான் அடிச்சாலும் ஈரான் பதிலுக்கு இந்த அரப் கண்ட்ரீஸ் அடிச்சிருவாங்க. அப்போ ஈரான் வந்து அடிக்கவும் கூடாது, அட் த சேம் டைம் அமெரிக்கா வந்து அந்த தந்திரத்தின் மூலியமாக, ஏமாற்றுதலின் மூலியமாக, வாட் எவர் இட் இஸ், அந்த பாலிடிக்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படிம்பாங்க, அந்த ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்பிக்கை கொடுத்து ஒரு டைம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இழுத்தடிச்சு படைகளை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுவுமே நடந்துட்டு இருக்கப்போ அங்க படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு வந்து ஹெக்ஸட் சொல்லியிருக்காரு, அவங்களோட போர் தளபதி வந்து சொல்லியிருக்காரு, அமெரிக்கா வந்து ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர்டா இருக்கும் ஈரான் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த போர் வந்து அப்போ முதல்ல ஆரம்பிச்ச மாதிரியே போயிருந்துச்சுன்னா ஈரானை வந்து கம்ப்ளீட்டா அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஈரான் வந்து சுத்தி இருக்கிற இத்தனை பேர் அடிப்பாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அவங்க கிட்ட சரி வா பேசிப்போம் சொல்லி டைம், தேர் பையிங் டைம். நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் வந்து எந்த போரும் இல்லாம நடுவில் வந்து ஈரானையும் தாக்குதல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு இப்போ படைகளை ஃபுல்லா குமிச்சிட்டு இப்போ ஈரான் வந்து அடிக்க முடியுமா பார்த்துப்போமே, இந்த மாதிரி ஒரு மோட்ல இருக்கிறப்போ அமெரிக்கா ராணுவத்தை ஃபுல்லா குவிச்சிட்டு அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஈரான் கிட்ட இப்போ நான் சொல்ற டீலுக்கெல்லாம் ஒத்துக்கோ, இல்லைன்னா நான் சைன் போட மாட்டேன், இல்லைன்னா நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள மக்களோட அவதிங்கிறது வந்து நம்மளால வார்த்தைகள் நல்லா சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஈரானுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட பல மாசங்கள் ஆயிடுச்சு. ஆபீசஸ்க்குள்ள யாரும் போகிறது கிடையாது. காரு, பைக், இந்த மாதிரி வீக்கிள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வந்து அவ்வளோ கிராஷ் ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே வந்து வண்டி வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. எல்லாம் வித்து எப்படியாவது கையில காசா வச்சுப்போம், வாழ்வோமா சாவோமான்னு தெரியல, எதுக்கு வண்டியெல்லாம் வச்சுட்டுங்கிற மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எல்லா கண்ட்ரிலையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். கரெக்டா? மற்ற கண்ட்ரியோட டாலர்ஸோ இல்ல வந்து மற்ற கண்ட்ரியோட கரன்சியோ நம்ம எடுத்துக்க முடியும். ஈரானோட கரன்சி மேல ஈரானியர்களுக்கே நம்பிக்கை இழந்து நிறைய பேர் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் முன்னாடி பயங்கரமா நின்றுட்டு இருக்காங்களாம். அண்ட் அதே மாதிரி ஒரு ரோட்லயுமே எண்டில் பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் வச்சு அவ்வளோ செக்கிங்ஸ் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. டெஹரான் மாதிரி முக்கியமான சிட்டிஸ்ல ராணுவ பேசஸ் சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து எல்லாரும் அவங்களே வாலண்டியரா கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ எந்த குண்டு வந்து விழுவும் தெரியாது. ஸோ சைக்காலஜிக்கலா வாட் இரானியன் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு குவான்டிட்டி. ஈரான் மட்டும் கிடையாது. அதே மாதிரி இதை இவ்வளோ பெருசா ஈரான் வந்து பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? கொஞ்சம் பிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னா இஸ்ரேல் பலஸ்தீனை வந்து பயங்கரமான தாக்குதல் நடத்துறப்போ பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா இருந்த பெரிய கண்ட்ரி ஈரான், அது கூட இருந்த இன்னொரு கண்ட்ரி லெபனான். அதனால தான் ரெண்டு பேரையும் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா வேற காரணங்கள் சொல்லி உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து லெபனான் மேலயும் பேரலா நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஈரானை டீல் பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் சும்மா இல்ல, லெபனான் மேல ஒரு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ரஷ்யா உக்ரைனை பத்தி அவ்வளோ பேசணும், ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இன்வேட் ஆகிறது பத்தி எல்லாரும் அவ்வளோ பெருசா பேசணும். பட் நம்ம நிறைய பேர் பேச மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இஸ் என்டரிங் லெபனான். லெபனானுக்குள்ள அவங்களோட படைகளை அனுப்பிச்சு லெபனான்ல இருக்கக்கூடிய கிராமங்களையும் லெபனான்ல இருக்கக்கூடிய வீடுகளையும் அவங்க கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா இதை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எங்களுக்கும் லெபனானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. லெபனான் வந்து எங்க இடத்த தாக்கிடக்கூடாது, அதனால நாங்க இந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணா லெபனான் இந்த இடத்த தானே தாக்குவாங்க, அவங்களே அவங்க இடத்த தானே அடிச்சுப்பாங்க, ஏன்னா எங்க சோல்ஜர்ஸ் இங்க இருக்காங்கன்னு, எங்க மண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க மண்ணை நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது என்ன லாஜிக்னு தெரியல. அப்படி லெபனான் நினைச்சு உள்ளுக்குள்ள வந்தா என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா என்ன பண்ணும்? பட் எனிவே லெபனானுக்குள்ள வந்து இஸ்ரேல் இப்ப மிகப்பெரிய இடங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கிராமங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 20 வருஷமா கடக்காத நதியை கடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட இன்டர்நேஷனல் போர்கள் கவுண்ட் வந்து
வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஈரான் கூட, இப்போ பலஸ்தீன் கூட அடுத்து, இப்போ வந்து லெபனானோட அடுத்து மூணாவதா அங்கேயுமே வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தி லெபனான்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா வந்து அமெரிக்கா இருக்குது. ஈரான்ல இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து ஈரானை ஹேண்டில் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இஸ்ரேல் வந்து லெபனானையும் கேப்சர் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல லெபனான் வந்து ஈரான் லெபனான்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரேல் வந்து இங்க இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்களோட ஒரு ஸ்டாண்டா வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை வச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இஸ்ரேலோட பெரிய பிரச்சனை. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு சைடு ஈரானை வந்து டைரக்டா அமெரிக்கா வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு சைடு லெபனானை வந்து அவங்களே டைரக்டா போய் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன், நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணல, அல் ஜசீராவோட ஹெட்லைன்ஸ் இது. இன்வேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிகர் கொஸ்டின் என்ன உருவாக ஆரம்பிக்குதுன்னா, இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திடலாம். ஏன்னா லெபனான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், சுமூகமா போயிடும் சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஈரான் கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் இவங்க ஒரு டைமும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், சுமூகமா முடிஞ்சிரும் சொல்லி கூப்பிடுறப்போ இந்த கண்ட்ரீஸும் நம்பி போறாங்க. ஈரான் லெபனான் மாதிரி கண்ட்ரீஸ் போறாங்க. அதுக்கு நடுவுல வந்து இருக்கக்கூடிய மீடியேட்டரா பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஆனா ஈவென்ச்சுவலி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ணப்படக்கூடிய அந்த பீஸ் டீல் இருக்குல்ல, அமைதிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கிடைக்கவே இல்லை. ஆனா அந்த கேப்ல வந்து இவங்களோட ராணுவம் வந்து பயங்கரமா பில்டப் ஆயிடுது. அந்த பில்டப் ஆன ராணுவத்தை வச்சு இவங்க இந்த கண்ட்ரீஸை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது லெபனான் கேஸ்ல கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கதை பார்க்கிறோம். லெபனான் கிட்ட வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருந்த அதே டயத்துல இஸ்ரேலோட ராணுவம் பயங்கரமா பில்ட் ஆகி உள்ளுக்குள்ள போய் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர பேச்சுவார்த்தை முடிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு டைம் முடியறப்போ ட்ரம்ப் வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப உண்மையிலேயே அமெரிக்காவோட கோல் என்ன? அமைதி வந்து மிடில் ஈஸ்ட்ல கொண்டு வர்றதா, இல்ல அமைதி கொண்டு வரங்கிற பேர்ல மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைகளை உருவாக்குறதா, இல்ல நாடுகளை அழிக்கிறதா, இல்ல என்னவா கோல் இருக்குது? அமெரிக்கான்னு சொல்ல முடியாது, ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற கேள்விகளை வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய கிரிட்டிக்ஸ் இதை கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்குது? 60 நாளுக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்குது? ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம், இது உன்னோடது இது என்னோடதுன்னு பிரிச்சுக்கிறதுக்கு இதுக்கு 60 நாளா சண்டை போட்டு ஒரு டைம் ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கணும்? கடைசியில ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நியூக்ளியர் ஆயுதங்கள் நாங்க செய்ய மாட்டோம், எங்களுக்கு அது ஆசையும் கிடையாது. ஆனா நியூக்ளியர் சக்தியே எங்க கிட்ட இருக்கக்கூடாது நீங்க எப்படி சொல்லும்? நாங்க நியூக்ளியர் சக்தியை வச்சு எங்களோட எஜுகேஷனுக்காக, எங்களோட நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எனர்ஜி தானே டெவலப் பண்ண போறோம், அதை வச்சு நாங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு போவோம், அதையும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எங்களால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. ஆனா ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டு வாய்ப்பே இல்ல ராஜா, உங்க கையில என்னைக்குமே நியூக்ளியர் சக்தியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடக்க பாக்குறாங்க. ஈவென்ச்சுவலி இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படியே பேசிட்டு இருந்துகிட்டு ஒரு ஸ்டேல்மேட் மாதிரியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாரும் நார்மல் சீக்கு திரும்பிடுவாங்க, லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒருவேளை இதை பிரச்சனை ஆக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இப்போ எப்படி இஸ்ரேல் லெபனான்குள்ள போனாங்களோ அமெரிக்கா ஈரான்குள்ள போக ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகவும் அங்க இருக்கிற பொதுமக்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து லெபனான்கிற கண்ட்ரிக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது, ஈரான்கிற ஒரு கண்ட்ரிக்கு வாழ்வாதார பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. அந்த ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து மேஜரா பலஸ்தீன் கூட நின்ன கண்ட்ரிஸ். அவங்களுக்கு என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஒன்னு சேர்ந்து மறுபடியும் எந்திரிச்சு அகைன்ஸ்டா நிப்பாங்களா, இல்ல இந்த பிரஷர் டாக்டிக்ஸ் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒர்க் ஆகுமா, இல்ல இதுல இருந்து லெபனானும் ஈரானும் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரு வந்து இதுல அவுட்கம் வந்து பாசிட்டிவா இருக்கும் யாருக்குன்னு சொல்றீங்க? அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கா இல்ல லெபனான் ஈரான்காங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எஸ்பெஷலி நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அத்தனை பேர் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், your countries are taking care of you people good. கண்டிப்பா வந்து உங்க நாடுகள் வந்து உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. பட் இந்த அன்சர்டைன் சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆகிறது நல்லது இல்ல. ஸோ இது முடிகிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கோ அதை அரசாங்கங்கள் பார்க்கறது தான் சரியான விஷயம். ஏன்னா என்னைக்குமே ஒரு போர் வந்து நல்லதில்லை, யாருமே போரை விரும்ப போறதில்ல. போர் வந்து பிரச்சனைகளை மட்டுமே கொண்டு வரும். சில பேர் பணக்காரங்க ஆவாங்களே தவிர பல பேர் உயிர்கள் போகும், அமைதி போகும், அவ்வளவுதான். ஸோ எனிவே, நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட்ல தான் நடந்துட்டு இருக்குது. நீங்க எந்த பயசும் இல்லாம எந்த சைடு எடுக்காம என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பர்ஃபெக்டா பக்காவா 10 நிமிஷத்துல டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.